நாம் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ நான் வேகமாக கடந்து செல்கிறேன். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட பக்கம் பழைய ஏற்பாடு பக்கம் 1102 சகரியா 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினி பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை உடவிடுவது போல அவர்களை உடவிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுதுவார்கள். அவர்கள் என் நாமத்தை தொழுதுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வார்த்தையை உடைய கரத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே கேட்டு ஆசீர்வதித்து என்னோடு பேசுகிறாங்க. அதுவரே கர்த்தாவே இயேசுவே, இந்த வார்த்தையை பேசுகிற அடியாரை நீ மறைத்து அதுவரே நீ பேசுவீராக. அதுவரே உமக்கு புதிய மகிமை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு முறை கூட வாசிப்பீங்களா? அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினி புடப்பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடப்பிடிக்கிறது போல அவர்களை புடப்பிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. They shall be my people. அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். கர்த்தர் வாக்கு பண்ணினார். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். இரண்டாவதாக என் ஜனம் கைவிடப்படுவது என்று சொன்னார். மூன்றாவதாக என் ஜனம் வெட்கப்பட்டு போகாது என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக. ஆண்டவர் கொடுத்த இங்கேயும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மிடில் வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்றும் நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமையாக. இவ்வளவு பெரிய அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நாம் அவர்கள் நாமத்தை தொழுது கொள்வார்கள். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, தமிழ்ல நான் சொல்லுவேன், அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் யாரா இருந்தாரோ சொல்ல மாட்டீங்களா? தேவனா இருக்கிறார். தொழுது கொள்கிற நம்ம என்ன சொல்றோம்? அவரை பார்த்து அவர் என் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தொழுது கொள்ளும்படி ஆண்டவர் இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதான் கர்த்தருடைய பிரதான சித்தம். அதனால் இந்த செய்தியுடைய தலைப்பு தரணும்னா, அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்கிறார்கள். பக்கத்தில் சொல்லுங்க, அவர்கள் நாமத்தை அவர் நாமத்தை தொழுது கொள்வார்கள். அப்படி தொழுது கொள்ளுறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தொழுது கொள்ளுறதுதான் அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஜனமாக நம்ம யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறாங்களா? யாரு? தேவனுடைய ஜனம். பக்கத்தில் பாசம், நீங்க தேவனுடைய ஜனம் சொல்லுங்க. நீங்க தேவனுடைய ஜனம். ஆமென். நீங்க தேவனுடைய ஜனம். நம்ம அது மாத்திரம் இல்ல, தொழுது கொள்ளுங்க தைரியமாக சொல்லலாம், அவரே தேவன். ஹல்லேலூயா. அவரே தேவன். அவரே தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னறியாக சில வார்த்தைகளை சொல்லி இந்த தொழுது கொள்வதை குறித்து கர்த்தர் என்னோடு இடைப்பட்டதை உங்களுக்கு புரியும்படியாக ஒரு 5 குறிப்பு இருக்கிறது. நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். முதலாவதாக ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தொழுகை பற்றி என்ன சொன்னார் பார்த்தா, யோவான் எழுதின சுவிசேஷம் நீங்க 4ஆம் அதிகாரத்தில் நீங்க 21லிருந்து நீங்க 24 வரைக்கும் நீங்க வீட்டில் வாசிப்பீங்க. இப்போ 21ஐ வாசிக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை பாருங்க. ஆண்டவராகிய
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த நோக்கமே யூதர்கள் எருசலேம் போய் கர்த்தரை தொழுது கொள்வாங்க. கவனித்தீங்களா? பாருங்க, நான் அப்படியே கொண்டு போறேன். ஒரு இன்ட்ரடக்ஷன். நாங்கள் எல்லாரும் நம்ம இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல பிகினிங்ல நம்ம புரிந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துல வந்த நோக்கம் என்னன்னா, யூதர்கள் மாத்திரம் தேவனை தொழுது கொண்டு இருந்தாங்க. எருசலேம் போய் தொழுவாங்க, மலையில போய் தொழுவாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும்படியாக அவர் உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏன் 22 ஏன்னா ரட்சிப்பு யூதர் வழியாதான். ரட்சிப்பு எப்படிதான் யூதர் வழியாதான் ரட்சிப்பு என்பதை ஆண்டவர் சொல்லுவார். ரட்சிப்பு யூதர் வழியே சொல்லி. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீக்கு விலக்கி சொல்லுகிற பாத்தீங்கன்னா 23ல காலம் வரம் சொல்றாரு. என்ன காலம் வரணும்னா, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வாங்க. காலம் வரும், அது இப்போதே வந்திருக்குது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். காலம் இப்போதே வந்துச்சுட்டார். இப்போதே வந்திருக்கு. ரைட் நவ் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்குது. இப்போதே வந்திருக்குது. இது எப்படி இருக்கா? பிதாவுக்கு பிரியமா இருக்குதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மேம்படுவதாக. நீங்க 24ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி இருக்காரா? தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காரு? தேவன் சுரூபத்துல இல்ல, தேவன் படத்துல இல்ல, தேவன் சிலையில இல்ல, தேவன் வந்து பெரிய இதுல ஆலயங்கள் எங்கேயுமே எந்த இதுலயும் இல்ல. தேவன் எப்படி இருக்காரா? ஆவியா இருக்காரு. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் நாமத்துல எங்க 2 பேர் இல்ல 3 பேர் கூடுறீங்களோ நடுவுல இருக்கிறேன்னு சொன்னாரு. நடுவுல இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம். இங்க 2 பேர் மேல இருக்கும். நம்ம மத்தியில யாரு இருக்கா? ஆண்டவராகிய இயேசு இருக்கா, பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரு அந்த மகளுக்கு சொல்லி புரிய வைக்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் 24ஆம் வசனம் சொல்றது போல அவர் எப்படி இருக்காரா? ஆவியா இருக்காரா? அந்த ஆவியான தேவனை தொழுது கொள்வதற்கு என்ன வேணுமா? அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இப்போ ஆண்டவராகிய ஒரு தொழுகைக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் அவரை பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி, அதற்காக இயேசு அவரே பிதாவா தான் இருந்தார். அவரே பிதாதான். அவர் குமாரனாய் உலகத்தில் வந்தார். அவர்தான் ஆவி. கிறிஸ்துவே ஆவி, இயேசுவே ஆவியானவர். அவர் எங்கோ கர்த்தரே ஆவியானவர், எங்கோ விடுதலை உண்டு. அவரே ஆவியானவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நான் சொல்லுகிற குறிப்பாக ஏசாயா நீங்கள் 66ஆம் அதிகாரம் 23 நீங்க பார்த்தீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கோம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. வாசிங்க. ஏசாயா 66:23 வாசிக்கிறாங்க. மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, எப்படியோ மாதந்தோறும் மாதம் 1ஆம் தேதியா இல்ல எந்த மாதம், ஜனவரி மாதமோ அது டிசம்பர் மாதமோ, ஆனா மாதந்தோறும் ஓய்வு நாள் சனிக்கிழமை அவங்க இதுல. ஆனா நமக்கு எது இப்போ ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம என்ன பண்ணோமா? மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக. மாம்சம் வச்சிருக்கீங்களா? மாம்சத்துக்கு எலும்போடு வந்துருக்கீங்களா? எல்லாரும் மாம்சத்துக்கு எலும்பு இருந்தா இங்க இருக்க மாட்டாங்க, கல்லறையில இருக்கும். மாம்சத்தோட நம்ம அது மாத்திரம் மாம்சம்ன்றது இன்னும் சொல்றது நமக்கு தெரியும். இப்போ ஞாபகத்தை விரும்பல. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தொழுது கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ ஆண்டவர் யாரெல்லாம் அவருடைய தொழுது கொள்கிறார்களோ, அவருடைய நாமத்தை யாரெல்லாம் அவரை தொழுது கொள்கிறார்களோ அவர்களாம் ஆண்டவர் தேவனா இருக்கிறார். தொழுது கொள்ளுவர்களுக்கு, ஜனங்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சொல்லுங்க, தொழுது கொள்ளுவர்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, தொழுது கொள்ளுவர்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார். தொழுது கொள்ளுவர்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 2 இருக்கு. தொழுது கொள்ளுவர்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார், தொழுது கொள்ளுவர்களுக்கு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை பாடுவோம். முதலாவதாக இந்த தொழுது கொள்ளுவர்களை படிப்படியாக நான் கொண்டு போகிறேன். கர்த்தர் வேகமாக போகிறேன். என்னோட பலப்படம் ஜஸ்ட் குறிப்பு மாத்திரம் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த முதலாவதாக யோவேல் 2:32 நீங்கள் வாசிக்கிறீங்களா? முதலாவதாக யோவேல் 2:30 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை
ரட்சிக்கப்படுவான். முதலாவதாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வருகிறாங்க. யாரெல்லாம் தொழுது கொள்ள வருகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ரட்சிக்கலாம். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவான். எனக்காக யாரும் ஜோம் பண்ணாதீங்க. நான் நல்லா ஜோம் பண்ணிட்டு நைட்டு ஜோம் பண்ணேன், காலில இருந்து ஜோம் பண்ணிருக்கேன், நேத்தெல்லாம் ஜோம் பண்ணிருக்கேன். என் தொண்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. அதான் எனக்காக யாரும் ஜோம் பண்ணாதீங்க. எல்லாம் வெளிப்பா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தொழுது கொள்ள என்ன பண்ணுவாங்களா? ரட்சிக்கப்படுவாங்க. அது சொல்றாங்க, எவனவனும் எவனும் இல்ல, எவனவனும் ஓவர் மேபி அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதம் இருந்தாலும் யாரும் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாப்பா அப்படின்னு அவரை யார் தொழுது கொள்ள வருகிறாங்களோ அவன் என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவானா. நீங்க 1 Corinthians 1:2 வாசிக்கிறோம்னா அந்த அதையோட பவுல் சொல்லுவார் பாருங்க. 1 Corinthians டக்குன்னு வாசிச்சீங்கன்னா நான் அப்படியே குறித்து மாத்திரம் சொல்லிட்டு போயிடுவேன். 1 Corinthians 1:2 பாருங்க. குருந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் பவுல் சொல்ற எங்களுக்கும், நம்மள சொல்றது இங்க உட்கார்ந்த தங்களுக்கும் ஆண்டவரா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும். அவனுக்கு ஒரு ரெவலேஷன் கிடைச்சு பாருங்க. அவங்க சொல்றாரு, இயேசு சொல்றாரு பிதாவை தொழுது, ஆனா இவர் சொல்றாரு இயேசுவை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை அவர் எப்போ உயிர்த்தெழுந்து தேவனுக்கு பரலோகத்துக்கு போனாரோ அப்பவே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. பிதா மட்டும் தான் தொழணும், சில சொல்றாங்க ஒன்லி ஜீசஸ் தான் தொழணும். ஆனா பவுல் சொல்றாரு இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்புக்கு வழியா வந்தவர் இயேசு தான். இயேசு யாரெல்லாம் கூப்பிட்டு தொழுகிறார்களோ அவரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா ரட்சிப்பை அவருக்கு பேரே ரட்சகர். இயேசு பேர் என்ன? ரட்சகர். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல, இயேசு பேர் என்ன? ரட்சகர். மத்தேயு 1:21 இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களை பாவனைக்கு ரட்சிக்கிறார். அவர் ரட்சகர். யூதர் வழியே அவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்திலேயே அப்போ தொழுது கொள்ளுற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்டவன் நம்ம எப்படி இருக்கும் அந்த உலகத்துல? 1 Peter 1:17 பாருங்க. 1 Peter 1:17 சொல்லப்பட்டு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நம்ம அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சலுக்கும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமோ நம்மளாம் யாரும் சொல்றாரு? சொல்ல மாட்டீங்களே, பரதேசியா இருக்கணும் சொல்ற பாருங்க. திட்டம் கோபம் போனா பரதேசி அப்படின்னு சொல்லிடுவோம். அது என்ன அர்த்தம்னா பரதேசினா ஒண்ணுமே இல்லாதவன், அதான் அர்த்தம். ஆனா நம்ம இங்க எப்படி இருக்கணுமா? பரதேசி போல நம்ம இங்க வாழணுமா? பரதேசியா நம்ம இருக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு அது சஞ்சரிக்கும், அதாவது பரதேசியாய் சஞ்சரிக்கும் பயத்துடனே நடந்துக்கணும். ரொம்ப பயத்தா நடக்கணும். எப்பனாலும் ஆண்டவர் கூப்பிடுவார். பரதேசினா நம்ம ஆண்டவர் கூப்பிடும் போது நம்ம போகும்போது எப்படிதான் போவோம்? பரதேசியா தான் போவோம். யாருமே ஐஸ்வர்யா போக மாட்டோம். உங்களுக்கு தெரியும் அந்த கதையை. லாசர் பரதேசியா தான் இருந்தான், இங்க பிச்சைக்காரனா இருந்தான், ஐஸ்வர்யமாக இருந்தான். ஆனா 2 பேருக்கும் மரணம் வந்தது. மரணம் ஐஸ்வர்யம் மரணம் அப்படின்னு வரல, பரதேசி பிச்சைக்கார மரணம் இல்ல, மரணம். அவ்வளவுதான், மரணம் வந்துச்சு. மரணம் வந்த பிறகு அவர் என்ன வாங்கிட்டாரு? பாடி தான் வரும். பாடி எப்ப இருக்குன்னு கேட்பாங்க, அதான் மரணம். அங்க போகும்போது ஐஸ்வர்யமா எங்கதான் இருந்தாரு? தேவனை தொழுது கொள்ளாத, ரட்சிக்கப்படாத நரகத்தில் இருந்தாரு. ஆனா தேவனை பரதேசியா இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நடந்தான் பாருங்க. அவன் எங்க இருந்தான்னா பரலோகத்துல இருந்தான். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதுதான் இந்த உலகத்திலே நம்ம அந்த பயத்தோடு எப்பவுமே ஆண்டவர் நம்ம அப்படி ஜீவிப்போமானா நம்முடைய ரட்சிப்பு நிறைவு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. பாருங்க, ரோமர் பயந்துறாங்க. என்னன்னா வந்தோடனே வாட்டில் இந்த 2022 ஜனவரி மாசம் முதல் வாரம் பரதேசின்னு சொல்லிட்டாரு. 2022 ஃபுல்லா நம்ம பரதேசம் தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பக்கத்து கேளுங்க, நம்ம பரதேசம் தான் இருக்கோமா?
ஏங்க பரதேசியா இருக்கணுமா நம்ம? அப்படியா? பரதேசியா இருக்கணுமா? கத்திர தொழுதுன்னா பரதேசியா இருக்கணுமா? நாங்க இது அநேகமா இருக்குது. அப்படி சொல்லுங்க, அப்படிதானே நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும். நான் இதுல வந்தோடனே பரதேசியா இருக்கு சொல்றாரு. நீங்க ரோமர் 10:12 இருங்க. ரோமர் 10:12 வாசிங்க. சொல்லப்பட்டு பாருங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எப்படி இருக்காரா? ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஐஸ்வர்யம் பன்னராய் இருக்கிறார். ஏன் சொல்லுது? அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது தெரியல. ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். அதான் அதுல கரெக்ட். ஐஸ்வர்ய சம்பந்தர். He is rich. அவர் யாரு? அவர் rich. ஆனா யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறாங்களோ நம்ம பரதேசி தான். அந்த வாழ்க்கை அப்படியே பரதேசியா வச்சுக்க மாட்டாங்க. வாழ்க்கை அப்படியே நம்ம இல்ல. நம்ம ஒவ்வொரு கர்த்தர் ஐஸ்வர்யனா ஆகிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. குணத்துல ஐஸ்வர்யமா இருக்கும் ஆக்குறாரு. உலக பிரகாரமா அவரோட ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யம் ஆக்குவாரு. அப்படிதானே? பசங்களா யோசிக்கிறாங்க, நான் ஒரு ஐஸ்வர்யனா வருவானா நினைக்கிறீங்களா? நான் நினைச்சேன் நான் பெரிய ஐஸ்வர்யனா வரணும், எப்படியாவது நல்ல ஐஸ்வர்யமா எங்க அப்பா இழந்த எல்லாம் சுத்தியும் திருப்பி பிடிக்கணும், சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அப்படிலாம் நினைச்சேன். அதுக்கு என்ன வழின்னு நினைச்சேன், சொல்ல மாட்டேன். அப்படி நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது ரட்சிக்கப்பட்ட முன்னாடி என்ன வழியாது. அதுக்கு என்ன வழி சொல்ல மாட்டாரு அப்படி சில நினைக்கிறீங்க. நான் சொல்ல மாட்டேன். அந்த வழியெல்லாம் என்ன வந்து அது சொன்னாங்க. ஆனா ஆண்டவரை எப்போ தொழுது கொள்ளணும்? ஆண்டவர் 664 சத்தியவாணி முத்துநகர் ஓட்டேரி ஹவுசிங் போர்டில் இருந்த எண்ணெய், தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிஸ்கனெக்ட் பண்ண எண்ணெய், அதுக்கப்புறம் படிக்காம சந்தகடையில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல்ல 7th ஸ்டாண்டர்ட் சேர்த்த எண்ணெய், 8th ஸ்டாண்டர்ட் படித்து பாஸ் ஆகி 9th ஸ்டாண்டர்ட் டிஸ்கனெக்ட் பண்ண எண்ணெய், நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னை ஆண்டவர் படிப்படியாக அமெரிக்கா வரைக்கும் உலகத்தில் உள்ள 2வது கம்பெனியில ஒர்க் பண்ணுறதுக்காக எனக்கு பேசுகிறேன். ஹல்லேலூயா. The world's second company நான் ஒர்க் பண்ணது ஆண்டவர் நான் அப்படி உயர்த்துற காரணம் என்ன? நான் அவரை தொழுது கொள்வேன். என்னுடைய வேலை என்னன்னா சர்ச்சுக்கு அவரை தொழுது கொள்வது, கர்த்தரை ஆராதிக்கிறது. இதுதான் எங்க வேலை. எப்போதும் நான் தொழுது கொண்டே இருக்கேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நாமத்துக்கு ரட்சிக்கப்பட்டேன். 13 சொல்லுது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த நாளில் கூட இந்த ரட்சிப்பினுடைய அர்த்தம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த மாசம், இந்த முதல் மாதம் ஒவ்வொருவரும் உள்ளத்துல என்ன நினைக்கணும்னா, கர்த்தரை நான் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நான் ரட்சிக்கப்படுகிறேன். அந்த ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டவரும் ரட்சிப்பு வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், கடைசி வரைக்கும் நிலையில் இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். பாஸ்டர் நமக்கு பேசுறா, புதுசா ஒரு ஆத்மாவை தான் பேசுறாரு அப்படி இப்படி பார்க்காதீங்க. நமக்காக தான் பேசுறேன். கடைசி வரைக்கும் நம்ம நிலையில இருக்கணும். அப்பதான் ரட்சிக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சிங்க ஜெபிக்க வரும். ஆனா பயப்பட வேண்டியதில்லை. அவர் இடைவிடாமல் ஆராதிக்கிறோமே, அவர் இடைவிடாமல் தொழுது கொள்கிறோமே, கர்த்தர் நம்ம தப்பி வைப்பார். ஹல்லேலூயா. அது எரியிற அக்னியாலும் நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வீக் இருக்கும் 2022 கோர்ஸ் how would we don't know. நமக்கு தெரியல. ஆனால் அவன் ஒண்ணு தெரியும், அவரை நான் தொழுது கொள்வதனால நான் ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. சிங்கமானாலும் அக்னியானாலும் எதை எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என்னை ரட்சிப்பார். கர்த்தர் நாமத்தை முதலாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரெல்லாம் கர்த்தரை நாமத்தை தொழுது வருகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. The day of salvation, அதை மறக்கக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் நாள் ஒன்று இருக்கணும். The day of salvation, அந்த தேதி இருக்கணும். நீங்க எதை நீங்க மறக்கவில்லையோ, ரட்சிக்கப்பட்ட நாளை கர்த்தர் உங்களை எப்படி சந்தித்தார், எந்த இடத்துல சந்தித்தார், எதன் மூலம் உங்களை சந்தித்தார் என்ற அந்த சந்திப்பின் தேதி இருந்து அந்த ரட்சிப்பின் நாளை நீங்க எப்பவுமே கொண்டாடணும். ஆண்டு நன்றி சொல்லணும். முதல்ல எத்தனை ஞாபகம் இருக்கு? நான் தேதி, நான் ரட்சிக்கப்பட்ட தேதி ஞாபகம் சொல்லலாம் பார்க்கலாம். சொல்ற அளவுல சொல்ல பார்க்கலாம். எங்கெங்க தெரியும், எல்லாம் கை தட்டு சொன்னாங்க, கை தட்டு இயேசு எடுத்து சொன்னாங்க, இயேசு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கும்பிடல போனோம், ஞானசாலை சொன்ன ஞானசாலை எடுத்தேன். அப்புறம் ஏதோ அபிஷேகம் பெற்றேன், நாங்கள் ஏதோ அபிஷேகம் பெற்றேன், தட்டு தன்மாதிரி இது வரைக்கும் 2 வருஷம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? You should not, you never forget your day of salvation. உங்களுடைய ரட்சிப்பின் தேதியை, நாளை நீங்க மறக்கவே கூடாது. அந்த சூழ்நிலையை மறக்கவே கூடாது. அதுதான் உண்மையான ரட்சிப்பு.
அந்த அந்த உண்மையான ரட்சிப்பு இருக்கிறவன் உலகத்துல எவ்வளவோ பேர் வலை வீசினாலும் அந்த வலையில போய் சிக்க மாட்டான். வலைக்குள்ள போற மாதிரியே இருக்கும். அப்படியே அந்த வலை அவன் மேல கிட்டே வரும், அப்படியே வலை வரும். அவன் உள்ள மாற்ற மாதிரி இருக்கான், ஆனா வலையில மாற்ற மாட்டான். வேற எப்படி வர்றாங்க? ஏன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் செய்தி, அந்த ரட்சிப்புடைய அனுபவம் அவன் என்ன பண்ணுவான்? அந்த ஆண்டவரை திருப்பி, ஐயோ என்ன நேசித்து ரட்சித்தாரு, என்ன நேசித்து தேடி வந்தாரு, இந்த வலைக்குள்ள எப்படி ரட்சிப்புன்னு நாங்க தப்பு விட்டு போவோம். ஹல்லேலூயா. தட் இஸ் தி சீக்ரெட். வேற ஒண்ணுமே காப்பாத்துதுங்க. உண்மையா ரட்சிக்கப்பட்டவனை எது காப்பாத்துதுன்னா அந்த ரட்சிப்பின் அனுபவம். எந்த வலையில சிக்கிக்கொள்ள மாட்டான், ஆண்டவர் போற வழியில தான் மாட்டிருப்பான். அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. அது பரவாயில்ல, ஆண்டவர் போட்டாருன்னா சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் நம்மள பாதுகாப்பு, அந்த வழியை நம்ம ஒரு பாதுகாப்பான வலையா மாறிடுவோம். அது நம்ம பிடிக்கிற வலையில, அது நம்ம பாதுகாக்கிற வலையா இருக்கும், அது நம்ம போஷிக்கிற வலையா இருக்கும், அது நம்ம பராமரிக்கிற வலையா இருக்கும். ஹல்லேலூயா. அது சத்துரு நம்ம தொடாத வலையா இருக்கும். ஆண்டவர் போடுற வலையை நம்ம அப்படி வைத்திருப்பார். அதான் சொன்னார், உன்னை என் உள்ள கையிலே வலை வைத்திருக்கிறார், ஒருவரும் என் கருத்து முன்ன மதிக்க முடியாது என்று சொன்ன கர்த்தர். இந்த முதல் மாதம் முதலாவது கர்த்தருடைய நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ள யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால். இரண்டாவதாக அந்த ரட்சிப்போடு மாத்திரம் நம்முடைய அனுபவம் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட காலத்தில் சொல்லக்கூடாது. இரண்டாவதாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்கள் என்ன பண்ண வேண்டும்? அப்போஸ்தலர் 22:16 வாசிக்கணும்னா அழகான ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அப்போஸ்தலர் 22:16 வாசிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ம். நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை உங்க பைபிள் எடுத்து பாருங்க. எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு பைபிள் எல்லாம் வெளியே போறேன் நான். உங்களுக்கு எது கிளாஸ்? நான் எடுக்கிறது பைபிளை பார்த்து பேசுறேன். நீங்க பைபிள்ல உட்கார்ந்து எப்படி அது எதான் பாக்குறீங்க? அடுத்த வாரம் வரும்போது எல்லா கையில பைபிள் இருக்கணும். நான் பைபிளை பார்த்து பேசினா நீங்க கையில பைபிள் வைங்க. நான் மொபைல் பார்த்து பேசினா நீங்க மொபைல் கையில வைங்க. நான் டைரி பார்த்து பேசினா ஒன்லி நீங்க டைரி பார்த்து பேசுங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? பைபிள் இல்ல, பைபிள் வாங்கணும்லாம் கேளுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். பைபிள் எல்லாரும் பைபிளோட வந்து சொல்ற வசனத்தை பார்க்கணும். அப்பதான் நானும் தேர்வேன். நான் வசனம் எனக்கு இந்த கதைலாம் பேசுவேன் பழக்கல. அப்போ வந்து கதையை சிலதான் கதை வசனத்தான் கதையா பேசுவாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க. எப்படிதான் பேசுவாங்க திரும்பலாம். எனக்கு அந்த கிருபை இல்லப்பா. எனக்கு வசனம் தெரிஞ்ச வசனத்தை நான் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்றேன். நான் அனுபவிக்கிறத நடக்காத நான் சொல்லல. நான் முதல்ல அதை அனுபவித்து பெற்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன். அப்போஸ்தலர் 22:16 வாசிக்க. இப்போது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் கழுவப்படு என்றார். போதும். ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ரட்சிப்போடு நிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில இட்ஸ் கோயிங் டு பீ நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த பாதை என்னன்னா, நாம் என்ன பண்ணணுமா, நம்ம பாவர கழுவப்படும்படியாக நாம் என்ன பண்ணணுமா, முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணுமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தரை தொழுது பவுலை ஆண்டவர் சந்தித்த உடனே ஆண்டவர் அன்னையை அனுப்பி அவனோடு கூட பேசின வார்த்தை இங்க பதிவு பண்ணுகிறாரு. அவர் என்ன சொல்லணும்னா, எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று என்று சொல்லிடுறாங்க. ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். தொழுது கொள்ளுவோம், ரட்சிக்கப்படுவோம், அது ரட்சிப்பின் அனுபவம். ஆனால் கர்த்தரை தொடர்ந்து தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையின்படியாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தில் மகிமையுண்டாவதாக. அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறத பார்த்த பவுல் அப்போ பேதுரு கூட வார்த்தை சொல்ல பாருங்க. அப்போஸ்தலர் 2:38 ஞானஸ்தானத்தோடு மாத்திரம் அல்ல, அவர் சொல்லுவாரு, ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பும் போது நம்ம என்ன பண்ணுவோமா, ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்க, 21 சொல்றாரு, அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய பிரசனத்தை அப்படியே கம்பெனி பண்ணி நேரம் கொண்டு எங்க விடுறாரு, பேப்டிசத்துல விடுறாரு. பேப்டிசத்தோடு அடுத்த ஸ்டெப் சொல்லி தராரு, நீ பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வரம் பெற்றவரா நீங்க? கேளுங்க, வரம் பெற்றீங்களா? வரம் பெற்றிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்களா? வரம் இல்லையா? வரம் இல்லைன்றீங்களா? வரம் பெற்றீங்க. யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்வாங்களோ யார் தெரியுமா? they are a gifted man. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து,
gifted man. Hallelujah. இப்படி வந்து நிக்கிறதுக்கு என்ன எனக்கு இருந்தது? Gifted man. Hallelujah. இப்படி உட்கார்ந்து ஊழியம் பண்றவங்க எப்படி இருக்கு? Gifted man. கேளுங்க, gifted man நீங்க நெக்ஸ்ட் gift கர்த்தர் தர வரத்தை பெறணும். நம்ம நீங்க always you should remember I am a gifted man. I am a gifted woman. எப்பவே இருக்கணும். You are not the same with others. மற்றவங்களோட நீ அவங்களுக்கு ஒப்பானது அல்ல. You are a different. You are a different man. You are a gifted man. You are a different woman. And you are a gifted woman. Hallelujah. நீ வரம் பெற்றவன். நீ வரம் பெற்றவன். Hallelujah. அதுதான் அடுத்த ப்ராசஸ். தைரியமா சொல்லலாம். நான் அவரை தொழுது கொள்கிறேன். அவருடைய ஜனமா இருக்கிறேன். நான் அவரை தொழுது கொள்கிறேன். அவர் என் தேவனா இருக்கிறார். நான் தொழுது கொள்ளினால ரட்சிக்கப்பட்டேன். தொழுது கொள்ளுனால நான் ஞானஸ்தானம் பெற்றேன். தொழுது கொள்ளுனால பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று I became a gifted man and gifted woman. Hallelujah. இது வரைக்கும் அந்த gifted பெறலன்னா gift பெறுவதற்கு சொல்லுங்க. கதை சித்தமாரா நமக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆல்ரெடி இந்த மாசத்துல ஒன்று வருது. நான் இன்னும் அந்த gift பெறல, எனக்கு பரிசுத்த ஆவியின் கூட்டம் வைங்க அப்படின்னா நான் உங்களுக்காக அன்னைக்கு 26ஆம் தேதி 10 மணிக்கு நான் வைக்கிறேன். அபிஷேகம் பெறாதவங்க சபையை வாங்க, அபிஷேகம் பெற்றவங்க வாங்க. அன்னைக்கு வந்து இட்ஸ் ஃபால்ஸ் ஆன் வெட்னஸ்டே, அன்னைக்கு சிஸ்டர்ஸ் மீட்டிங். பரவாயில்ல, நம்ம அரசாங்கத்துல எந்த ஒரு தடை இல்லைன்னா, லாக்டவுன் இல்லைன்னா அவங்க வச்சுக்கலாமா? நீங்க வச்சுக்கலாமா? நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்காக கண்டிப்பா வச்சு உங்களை அந்த கிஃப்டட் மேன் கிஃப்டட் உமன் ஆகிறது கத்தத்தை ஜாப் பண்ணி அந்த கிஃப்டட் பெறுது உதவி செய்யணும். ஹல்லேலூயா. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்களும் வந்து அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி தள்ள கை வைங்க. கத்த நம்ம அன்னைக்கு ஒரு 2021 யாரும் மறக்காத நாளா மாற்றுவோம். ஹல்லேலூயா. கிஃப்டட் மேன் கிஃப்டட் உமனா இருப்போம். கத்த நமக்கு அதை செய்வாராங்க. செப்பனியா 3:9 நீங்க வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை பதிவு பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகாக வாசிங்க. செப்பனியா பக்கம் 1088 3:9 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாய் மாற்றுவேன். அல்லேலூயா. அந்த பாஷை சுத்தமான ரட்சிக்கப்பட்ட கூட சிலர் அத கஷ்டமான சொன்னாங்க. எங்க வந்துருக்கீங்க அப்படி காலைல சும்மா வெறுப்பேற்று இருக்கிறீங்க அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. பேசுறாங்க ரட்சிக்கப்பட்ட ஸ்டைலா பேசுங்க. நம்ம கிஃப்டட் சார் எஸ் எஸ் நான் என்ன பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே பண்ணலாம், அதெல்லாம் தப்பு இல்லையா? பரவாயில்ல, அப்படி பேசுங்க, தப்பு இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்ட உடனே கருணாகரன் சொல்லி ஒரு சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் அடையாருக்கு கலெக்ஷன் போகும்போது அவங்க அப்பாட்ட ஏன் பணம் தர மாட்டாங்கன்னு அவங்க நான் கூட வரேன். நான் 2 பேரும் பஸ்ல போயிட்டு இருக்கோம். நான் அவங்கள்ட்ட பேசினேன். என்னடா சொல்ற, நீ ஏன்னா வர அப்பாட்ட? ஏய் சி பேசுறா சும்மா வா, ஏன்னா சரி பேசுற மாதிரி ஏய் அங்கதானே வரேன். அவசியம் பண்ணதான் என்ன அசிங்கமா தான். அவன் நல்லா ஆகிட்டா, நல்லா பாய்கெல்லாம் பார்த்தா பர்சனாலிட்டியா இருப்பான். அந்த 23 பஸ் நம்ம காலேஜ் நியூ காலேஜ் அந்த காலேஜ் வழியா போவோம். இந்த காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் வழியா போவோம். அந்த பஸ் நிறைய பெண்களா இருக்குது. அவனுக்கு ஒரே அவமானம் இருக்குது. அவனுக்கு தான் அவமானம் வீட்லயே எடுத்து விடுறாங்க. நீ சும்மா சும்மா அவங்க மூடிட்டாங்க. அப்போதான் அபிஷேகம் பெற்றவதான் ஆண்டவர் பாஷையே மாற்றார். நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? பவுல் பேர் சொல்றாரு, மனம் திரும்பி வரத்தை கொடுப்பாங்க. எல்லாம் மனம் திரும்பிடா, நான் வரத்தை கொடுக்கணும், கர்த்தர் வரத்தை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறதா 44ஆம் வார்த்தையில பார்த்தா இந்த வார்த்தைகளை பேதர் பேசிக் கொண்டிருக்கு. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பல பாஷைகளை பேசுகிற தேவனை புகழ்ந்தார்கள். தேவனை புகழ்ந்து ஆராதிக்கிறதுக்கு என்ன வேணும்னா அந்நிய பாஷை அபிஷேகம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரை நம்ம ஆராதிக்கிற பாஷைலாம் மாறணும்னா நம்ம அபிஷேகத்தை பெற வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் இருக்கோம்ன்ற உணர்வோடு நம்ம வார்த்தையை அளந்து பேசணும். வார்த்தையை அளந்து பேசணும், இஷ்டத்துக்கு விடக்கூடாது. ஐயோ வார்த்தை கேட்கல கஷ்டம். தேவனுடைய வீட்டுல தேவனுடைய பிள்ளைகள் வாயில வார்த்தைகள் விசுவாச வார்த்தையா இருக்கணும், நம்பிக்கையின் வார்த்தையா இருக்கணும், மக்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கணும்,
மக்களை கேட்டா பக்தி விருத்தி உண்டாகிற வார்த்தையா இருக்கணும். கேட்டவொன்னே ஐயே இதெல்லாம் ரசிக்கப்பட்டதா, இது சரியா ரசிப்பையில போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. அவரை பார்த்து அப்படியே வார்த்தைகள் அப்படியே இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வேகமாக இப்ப எக்ஸ்பிரஸ் ஆக போற அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. மூணாவதாக எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல என்ன சொன்ன? முதல் கீ வசங்க நம்மள யாரா இருக்கிறோம்? அவரை தொழுது கொள்வதற்காக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்வது தேவன் என்னவா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார். தொழுது கொள்ள நம்ம என்ன சொல்றோம்? என் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தொழுது கொள்ள நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யமாக்குகிறார். இரண்டாவது, தொழுது கொள்ள நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி வார்த்தை பெற்று கிஃப்டட் மேன் கிஃப்டட் உமனா இருக்கணும். பாஷை வாழ்க்கை எல்லாம் மாறிக்கணும். இந்த மாதம் இந்த வருஷத்துல முதல் வாரத்திலே ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லாம் மாறணும் ஆண்டவரே. நான் ஒரு கிஃப்டட் மேனா கிஃப்டட் உமனா இருக்க போறேன். இதை பார்த்தோன்னே சம்திங் டிஃப்ரெண்ட். ட்ரெஸ்ல கூட டிஃப்ரெண்ட். ஆனா சும்மா மற்றவங்களாம் ட்ரெஸ்ல கூட நீங்க போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கணும். நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க. அப்படி இருக்கணும். எங்க மேனேஜர் திட்டுவாங்க. எங்க ஆபீஸ்ல மேனேஜர் திட்டுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூடுவாங்க. நான் மேனேஜரா நீ மேனேஜர். நான் அப்படி இப்படி வரல, இப்படி டைட் இப்படி ட்ரெஸ் பண்ணல. என்ன மேட்சிங்கா வந்து ட்ரெஸ் போடுவாங்க. அவ்வளவு நீட்டா மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணி டை கட்ட இன்னும் இவ்வளவு டை இருக்கு. டை கட்டுறேன். கத்தர் அப்படியே என்ஜினியரா மாறணும்னா அவ்வளவு நீட்டா இருக்கு ட்ரெஸ்ல. எல்லாம் நம்ம தான் படிக்கலாம் இல்லையா? அட்லீஸ்ட் அவுட் அப்பியரிங்ல இன் அப்பியரிங்ல நம்ம காட்டுவோம் அப்படின்னு காட்டுறோம். அப்போ நம்ம எப்பவுமே அந்த விட்டே கொடுக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒயிட் ஷர்ட் தான் போடுங்க. கலர் போட்டு போனதே எனக்கு ரட்சிக்கப்பட்டது. திருவண்ணாமலைக்கு ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் தான். ஆனா ஆறாவது நேரத்துல ஒயிட் தான் போடுவேன். கீழே வந்து மேலதான் பார்ப்பாங்க. ஆனா மனுஷன் முகத்தை தான் பாக்குறாங்க. அந்த மேல பார்க்கணும். மேல ஒயிட் இருக்கும். எப்பவுமே ஒயிட் போட்டு தான் இருக்கும். ஒன்லி கம்யூனிஸ்ட் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுருவாங்க. அப்படிதான் நான் ஆண்டவர் ஆலயத்துக்கு போறேன். இது கலர் பேண்ட் கலர் ஷர்ட் போட்டு சர்ச்சுக்கு போய் நான் ஆராய்ச்சியே கிடையாது. சர்ச்சைக்கு போட்டு நாள் வந்து கத்தனுக்கு கிருபை செய்யறதுனால இதெல்லாம் ஒரு கத்தர் பாக்குறாங்க. இது ஒரு ஆராதனை. எப்படி நம்ம அவர் மையப்படுத்துறோம்? நம்ம உடையினாலும் அவர் மையப்படுத்துறோம். ஹல்லேலூயா. கத்தர் பாருங்க. எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்துருங்க. அதெல்லாம் எனக்காக வந்தது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எங்க ஆராதனைக்கு வரும்போது சகோதரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஒயிட் ஷர்ட் போட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, அவங்களுக்குள்ள கத்தர் ஏறுவார் போல. நீங்க வரும்போது ஒயிட் ஷர்ட் போட்டு வாங்க. பசங்க வந்து ஒயிட் டிஷர்ட் போட்டுங்க. இப்போ உங்களுக்கு டிஷர்ட் தான் போடணும். சட்டெல்லாம் யாருக்கு இந்த வயசுல போய் சட்டம் போகுது? அதனால ஒரு பாஸ்டர் இந்த முதல் வாரமே நம்மள ரொம்ப மாதிரி அதுக்கு நினைக்காதீங்க. யூ குட் ஒயிட் டிஷர்ட் என்ஜாய் பண்ணுங்க, போங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனா சகோதரர்கள் கூடுமானால் வாங்க. திரும்ப ஒயிட்ல வாங்க. எல்லாம் பார்க்கணும். என்ன ஒயிட் ஒயிட்டா போறாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட போறாங்க. எல்லாரும் வந்துருவாங்க. இதை யூஸ் பண்ணு சொல்லுங்க, இது யூஸ் பண்ண சொல்லுங்க. கத்த நம்ம இரண்டாவது மூணாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம்? தொழுது கொள்ளுள்ள எரேமியா 29. நான் வேகமாக குறிப்பு மாத்திரம் சொல்லிட்டு நான் மெயின் குறிப்புக்காக போறேன். எரேமியா 29, ஜெரேமியா 29:12 வாசிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைங்க அதோடு நிக்க கூடாது. என்ன பண்ணணுமா? சொல்ல மாட்டீங்களா? என்ன பண்ணணும் போட்டு வசனம்? விண்ணப்பம் பண்ணணும். நம்ம ஜெபிக்கணும். இந்த 2022 ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் டேல ஆண்டவர் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட நாம முழுகி நாள் நடத்த நாம வரம் பெற்ற நாம ஆண்டவர் மூணாவதாக என்ன எதிர்பார்க்கிறார்னா விண்ணப்பம் பண்ண வேண்டும். பாஸ்டர் எனக்காவது ஜெபம் பண்ண சொல்லாதீங்க. எனக்காவது ஜெபம் பண்ண சொல்லாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டது எனக்காவது ஜெபம் பண்ண சொல்லவே இல்லைங்க. எனக்காக சொல்ல பாஸ்டர் எப்பயா பார்த்தனா இந்த காரியத்துக்கு ப்ரே பண்ணிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப ஃபியூ ஜெபம் பண்ண பாஸ்டர் சொல்ல அவ்வளவுதான். நம்ம ஏன் முழங்கால நிற்போம்? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து முழங்கால எங்க அம்மா உட்காந்து எதில் சொல்றேன். ஹவுசிங் கூட தான் இருந்தோம். ஒரே ரூம்ல இருந்தோம். ஆனா வீட்டு வாசல்ல பக்கத்துல வீட்டுல திறந்துருக்கோம். பின்னாடி குப்பமேடு கதவு திறந்து வச்சு தூங்குவாங்க. ரிக்ஷா ஓட்டுறாங்க அப்படி. ஆனா அந்த இடத்துல முட்டி போட்டு 2 மணி நேரம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அப்படிதான் கத்தரை கட்டினார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ற அனுபவம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கா? பக்கத்துல வைக்க இருக்கான்னு கேள்வி. ஜெபம் பண்ற அனுபவம் இருக்கா? முழங்கால் பண்ற அனுபவம் இருக்குதா? ஓகே, வயசாச்சு விடுங்க, தல்காணி வச்சுங்க, இல்ல சாத்திங்க, ஏதாவது பண்ணுங்க. ஆனா ஜெபம் பண்ணுங்க. வாலிபன் தான் முட்டி போடுங்க. இப்பவே போடுங்க. டீனேஜ்ல போடுங்க முட்டிய. உங்களுக்கு ஒரு ஜெப நேரம் இருக்கணும். உங்க அப்பா சொல்லணும், உங்க அம்மா சொல்லணும், என் பையன் ஜெபிக்கிற நேரம் இப்போ யாரா இல்ல, இப்போ ஜெபம் பண்ற நேரம், இப்போ அவங்க யாரும் பார்க்கணும் அப்படி சொல்லணும். இந்த பிரேயர் இவனை நேரம் ஜெபிக்கிற நேரம் சொல்லணும். என் மனைவி இந்த நேரத்தை ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், நான் ஃபோன் பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண சொல்லணும். என் கணவர் இந்த நேரத்தை ஜெபம் பண்ற நேரம், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். அப்படிதான் ஜெபம் பண்ணணும். பக்கத்துல பார்த்து சொல்லுமா, ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா.
ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லாத இந்த ஆண்டவரை தொழுது கொள்ளவே முடியாது. ஜெபம் இல்லாம தொழுது கொள்ளவே முடியாது. ஜெபிக்கிறவர்களாக மாறணும். அவர் ஜெபத்தை கேட்கிறது. அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். என்னதுக்காக ஜெபம் பண்ணோம்னா அவருடைய வார்த்தை அவர்கள் அழுகையோடு விண்ணப்பையோடு வருவார்கள். நானுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நீங்க வரும்போதுதான் என்ன பண்ற? ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. எல்லாரும் ஏந்து நின்றுட்டு உட்காருவோமா? ஏந்திப்போமா? அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர். அம்மா முடியாது உட்காருங்க. ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் முடிச்சிட்டாரா? சந்தோஷப்படாதீங்க. பக்கத்துல பாருங்க, பாஸ்டர் முடிச்சிட்டாரா? இல்ல தூக்கத்து நான் போகணும். அதுக்காக தான் சொல்றேன். முதல் வாரத்தை தூங்க கூடாது. எனக்காக ஜாப் பண்ணக்கூடாது. அதுக்காக வேணா தண்ணி குடிங்க, பாத்ரூம் போங்க. ஓகே, உட்கார்ந்து போய்ப்போம். அப்புறம் என்ன பண்ணோம்னா நாம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது ஏசியா 12 கர்த்தர் ஜெபம் பண்ணும்போது செய்கிற அதிசயத்தை பார்த்த ஏசியா 12:4 பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே நீங்கள் வந்து அக்காலத்தில் நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவீர்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபப்படுத்துங்கள். எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கை இருக்குதோ, அந்த ஜெப வாழ்க்கை உள்ள மனிதனுடைய வாழ்க்கை என்னவா மாறும்னா அவர் பிரஸ்தாபப்படுத்துறவனா மாறிடுவோம். அல்லேலூயா. நீ ஊழியர் செய்தி யாருமே சொல்ல வேண்டியதில்லை. கத்தர் ஊழியர் செய்யற, கத்தரை போய் சாட்சி சொல்றாங்க, வீட்டை சொல்லுவாங்க, கத்தரை போய் சொல்றாங்க சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எத்தனை பேர் சொல்றாங்க தெரியல. ஏன்னா சொல்ற மாதிரி அவன் வாழ்க்கையிலேயே எங்க சொல்றது அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையாக ரட்சிக்கப்பட்டுருவேன், உண்மையாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுருவேன், உண்மையாக கிஃப்டட் மேனா இருக்கிற அபிஷேகம் பெற்றவருடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னா, கர்த்தரை வந்து ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில அவன் என்ன பண்ண? ஊழியம் செய்கிறவனா கத்தவன், பிரஸ்தாபப்படுத்துறவனா கத்தவன். என்ன கர்த்தர் செய்த அதிசயங்களை இந்த அதிகாரம் 12:1 நீங்க பாத்தீங்கன்னா அது சொல்லு, இது பூமியெங்கும் அறிவிக்கப்பட கடவுள். எப்படி அறிவானா? இந்த அனுபவம் கொஞ்சம் அனுபவம் பாருங்க, ஜாப் பண்ணி கொஞ்சமா சிலர் பாருங்க, இத போய் சொல்றாங்க பாருங்க, சொல்ற வாழ்க்கையில கொண்டு போனா பூமி கிடையாதது போயிடணும். உலகத்துக்கு அடுத்த உலகத்துக்கு, அதாவது நம்ம இங்க இருந்து அடுத்த கண்ட்ரி போகணும், அங்கெல்லாம் கொண்டு போகலாம். அல்லேலூயா. கொண்டு போவாரா? எங்க இங்க இருக்கிற ஆர்ப்பாட்டத்தை கொண்டு போக மாட்டாரு. இல்லைங்களா? அந்த கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தலாம். அதுக்காக சாட்சி கர்த்தர் செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணி ஆண்டவரை மையப்படுத்தணும். ஆண்டவரே நீங்க செய்திங்க அப்பா, அதை நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். அத மாதிரி சூழ்நிலை உள்ள ஆள் அனுப்புவார், கஷ்டத்துள்ள அனுப்புவார், அந்த பாதையில போற அனுப்புவார். அவங்கள நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கை இப்படிதான் இருந்தது, நான் ஒண்ணு செய்யறேன், நான் ஆண்டவர் தொழுது என்ன பண்ணேன், விண்ணப்பம் பண்ணேன், அழுகையோட சமூகத்தை போனேன், என் விண்ணப்பத்தை கேட்ட பதில் தந்தா இதாப்பா இயேசு போது. அப்போ அவன் தொழுது கொள்வதற்கு அவன் ரட்சிக்கப்படுவான் இயேசுக்கு. அப்படிதானே நம்ம எல்லாரும் அப்படிதானே வந்துடும். பவுல் சொல்லல, அறிவிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நம்ம எல்லாம் அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவருக்கு ஜெபம் பண்றவங்களா இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் என்ன பண்ணல, உலகத்திலே கர்த்தரை கொண்டு போறார். கர்த்தர் நாமத்துக்கு அது மாத்திரம் இல்ல, சாட்சியாக வெளிப்படணும். ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நீங்க லிஸ்ட், எது லிஸ்ட் இருந்தோ இல்லையா உங்க வீட்டுல, சில பேர் வீட்டுல இருக்கிற பொருள்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. இது இருக்கு அப்படின்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் லிஸ்ட் போட மாட்டேங்க. அது நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஆண்டவர் செய்த சாட்சி அது லிஸ்டா நமக்கு. நீங்க போய் பேசினா ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கணும். யோசிக்கவே கூடாது, சரளமா வந்துட்டே இருக்கணும். கத்த செய்த நன்மையில அப்படி அடிக்கிட்டே போகணும். சும்மா பேசணும்னா பசங்க சொல்லுவாங்க, இப்பதான் அண்ணன் அமெரிக்கா போயிருக்கிறாரு, மைக் முடிச்சுன்னா 1 மணி நேரம் நின்று பேசுவேன், ரோட்ல 1.5 மணி நேரம் நின்று பேசுவேன், கடைசி சண்டை கொடுத்துருவாங்க, ஃபுல் டைம் உங்களுக்கு அப்படி பேசணும்னா அண்ணன் அமெரிக்காலாம் இப்பதான் அமெரிக்காக போயிருக்கிறார் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கணும். நன்மைகளை கர்த்தர் அவ்வளோ நன்மை செய்யணும். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுவாங்க பாருங்க, என்ன சொல்லுவாங்க பாருங்க, கர்த்தர் செய்ததை ஆண்டவர் என்ன செய்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ கர்த்தருடைய பரிசுத்தம். நீங்க சங்கீதம் 116 12 வாசிக்கிறோம்னா, 116 12 வாசிக்கிறோம்னா வாசிங்க. என்னங்க சொல்லுவேன்? சர்ச்சைப்பை பாத்திரத்தை ஏற்றி கொண்டு கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்வேன். அதான் கர்த்தர் செய்தது. அப்படியே சொல்றோம் பாருங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் அதே மாதிரி 16:2 நீங்க நாளை கூட நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியா நான் உயிரோடு இருக்கும் மூலம் அவரை தொழுது கொள்வேன். எப்பெல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ எனக்கு அவர் செவியை சாய்க்கிறார்.
கத்தரை நோக்கி நான் சொன்ன கத்தரை நோக்கி கெஞ்சுவேன் அப்படின்னு சொல்றேன். ஜபத்துல கெஞ்சுவாராம் அதோரே அப்படின்னு. அப்படியாப்பட்டது என்ன பண்ணுவாங்க, ரட்சிப்பின் பாதத்தை அப்படியே சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இந்த 2022 இந்த ஜனவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. சின்ன பசங்கனால ஜெபம் பண்ணோம். இட் இஸ் மை பிரேயர். உங்க டைம் டேபிள்ல வந்து என்னோட பிரேயர் டைம்னு இருக்கணும். பிரேயர் டைம் அப்படின்னு இருக்கணும். நான் ஆராதனை வேலையில சொன்னேன் வாட்ஸ்அப் சர்வீஸ்ல, ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படிச்சீங்கன்னா பைபிள் முடிச்சிடலாம். 8 அதிகாரம் படிச்சீங்கன்னா வருஷத்துல 2 முறை முடிச்சிடலாம். சோ அதையே நீங்க விட்டுறாதீங்க. ஜெபம், வேத வாசிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி என்ன பண்ணுவாரா, உலகம் முழுவதும் கொண்டு போவார். நாங்க ஸ்ரீலங்கா கர்த்தரை கொண்டு போயிட்டாரு. அந்தமான் போனோம், ஸ்ரீலங்கா போயிட்டோம். இன்னும் கூடிய சேர்த்துல அப்படியே நார்வே கனடா போகிறோம். இந்த கொரோனா வந்து நாங்க நார்வே போயிருப்போம், கனடா போயிருப்போம். கத்தர் இந்த கொரோனா வந்து நிறுத்துச்சு. எங்க என்ன கொண்டு போகிறோம், வரம் பெற்றவர்களா ஒண்ணும் கிடையாதுங்க. கத்தர் கொடுத்த சாட்சி, கத்தர் செய்த நன்மை. ஹல்லேலூயா. கத்தர் கொடுத்த ரட்சிப்பு, கத்தர் கொடுத்த அனுபவம், இதுதான் நாங்க கொண்டு போறோம். அங்க கத்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. கத்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்க ஆலயத்துக்கு ஒரு ஃபேமிலி வரல. எப்ப நான் சண்டே வேலை போயிட்டு வரோம். கேட்டு சாட்சி சகோதரர் இருக்காங்க. திடீர்னு நான் ஆவில ஏவப்பட்டு அந்த 3 சகோதரியும் கூப்பிட்டேன். அப்போ அதுல உள்ள ஹஸ்பண்ட்ஸ் ஒருத்தர் இருந்தார். நான் சொன்னேன், நாளைக்கு நாங்க இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம், எங்களுடைய ஆராதனையில நீங்க கலந்து கொள்ளணும். உங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போறேன்னு சொல்லுவாரு, வேலைக்கு போக கூடாது, இந்தியாவிலிருந்து கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்கிறாங்க, ஆராதனைக்கு வாங்க, உங்க பாஸ்டர் உங்களை ரொம்ப மாதிரி போடுறான்னு பயந்து ஓடாதீங்க, உங்களை வர சொன்னாரு, இப்படியே சொல்லுங்கன்னு சொன்ன ஆள். சிஸ்டர், நான் கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டு சொல்லுகிறேன், உங்க ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்பாதீங்க, சண்டே நாளைக்கு வர சொல்லுங்க. சரி 3 பேரும் ஜாப் பண்ண சொன்னேன். நான் சொல்லிட்டேன், நான் ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு நான் ஏதோ சொன்ன நினைக்காதீங்க. கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தை சொல்லுங்க, ஏன் கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல சொல்ல கேட்டு பாருங்க. யோவான் இருக்காரு, ஜோசுவா பாலாஜி இருக்காரு. அவங்க கையை உயர்த்தி, நாளைக்கு நான் ஆராதனை கர்த்தரை தொழுது கொள்ளும்படி வருவேன், கணவரோடு பிள்ளைகளோடு வருவேன், ஆண்டவரே என்னால விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆராதனை பார்த்து யோவான் ஆராதனை இவர் ஆராதனை என்னுடைய மெசேஜ் ஃபயரா அப்படியே உள்ளி ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு பேருந்து போறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பேருந்து போறாங்க, அதுக்கப்புறம் பேருந்து பார்த்தா இந்த சிஸ்டர்ஸ் 3 பேர் எழுந்து போறாங்க. முடிஞ்ச உடனே கேட்டாரு, அவர் ஆராதனை வரலையா, அவர் வந்து வண்டி ஓட்டிட்டு போனாராம். வண்டி ஓட்டு போகும்போது ஸ்ரீலங்கனால மேல வண்டி இடிச்சு ஏற்றி அவர் இறந்துட்டாராம். அவர் குச்சி ஜெயில போட்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது என்று சொல்லி அவர் நிரந்தரமா ஆண்டவர் ஆராதிக்க கூடாதுன்னு பிசாசு பிடிச்சிருக்க வரையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் அவரை சொல்லி ஏவனாரு. ஆனா அவர் கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ண வரல, ஆராதிக்க வரல. அவர் இல்ல ஜெயில போட்டாங்க. பாசத்துக்கு சொன்னாரு, நேற்று தான் கொடுத்தீங்க எவ்வளவு சொன்னேன், அவன் வரமாட்டாங்க. வரலாமா கூட இல்ல, நானும் கூட வருவேன், நீங்க போக வேண்டியது அப்படின்னு சொன்னேன். உங்க வீட்டுக்கார வரமாட்டேன், வேலைக்கு வரேன்னா நானும் கூட வேலைக்கு வரேன்னு சொல்லிடுங்க. போயிடுங்க வேலைக்கு, வர நீங்க வராதிங்க, 2 பேரும் தான் பண்ணுங்க. ஒன்னாதான் வேலை செய்யற பார்த்துருக்கேன், கூட போங்க, 2 பேரும் போக மாட்டேன். ஒருவேளை 2 பேரும் போயிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஜாமனி ஸ்லோவா போப்பா, இவ பாத்ரூம் போப்பா, ஏதாவது. ஏன்னா வர பெற்றவங்களா இருப்பாங்க இல்லையா, ஏன்னா ஆலயத்துக்கு வராங்கல்ல, வர பெற்றவங்களா இருப்பாங்க. கத்தரை காப்பாற்றி இருக்காரு. ஆனா வார்த்தை கேட்கிற கத்தரை தேவையில்ல, ஒரு ஆபத்துன்னு இருக்கு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கத்தரை நாம எத்தனை பேரும் பெற்றுக்கொண்டீங்க? ஆமென். இன்னும் 2 காரியத்துக்கு நான் வேகமா போயிட முடிச்சிட காலத்துல நேரத்தை பார்க்காதீங்க. முதலாவதாக நம்மளா யாரு, அவரை தொழுது கொள்ளுகிறது. அவரை தொழுது கொள்ளுகிறது நாம எப்படி இருக்கோம், நமக்கு தேவன் அப்பா சொல்ல என்னுடைய ஜனம் சொல்றாரு. நம்ம தொழுதுல நமக்கு அவர் நம்ம தேவனாய் இருக்கிறார். முதலாவதாக தொழுது கொள்ளுகிற நம்ம ரட்சிக்கப்படுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தொழுதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கிறோம், வரப்பெற்றா பார்க்கிறோம். 3வது தொழுது கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபத்தை கேட்டு சாட்சிகளாய் மாற்றி நம்ம பூமியில எல்லா இடத்துக்கும் கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. இங்கே இருந்து ஓட்டே இல்லையா, எல்லா இடத்துக்கும் போகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து சபையாக நம்ம இஸ்ரவேலுக்கு போகணும். நம்ம எல்லாமே ஆண்டு பெறதுல பார்க்கணும். இப்ப இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் எங்கெல்லாம் வாசல் திறக்கிறா போங்க, போய் ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் எல்லாம் கொண்டு போற போயிட்டு வாங்க, கலக்குங்க, வர பெற்றவங்க கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. 4வது வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 4வதாக நான் வாசிக்கிறேன். அப்போது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. 4வது தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இப்போ இந்த வருஷத்துடைய இந்த முதல் வாரத்துல கர்த்தருடைய நாமத்தை இதுவரைக்கும் என்னால தொழுது கொள்ள முடியல என்று சொல்லி சொன்னவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, ஆரம்பித்து பாருங்க. நான் சொன்னேன், நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அவரை ஆராதிக்கிறத பண்ணி பாருங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க யோபு 8:7 வாசினா துவக்கம் அற்பமா இருக்கும், முடிவு இருக்குமா சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி இந்த ஆரம்பிக்கணும். நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. அதாவது கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன இல்ல, ஆர்வமே இல்ல. கேளுங்க பக்கத்துல, ஆர்வம் இருந்ததா? ஆர்வம் இன்னைக்கு ஆரம்பிங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பிங்க. அவரை தொழுது கொள்ள ஆரம்பிங்க, அவரை ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, அவருக்கு ஊழியம் பண்ண சாட்சி சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கொண்டவர். அப்படி நீங்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சகரியா சொல்லப்பட்டிருக்குது. சகரியா 4:10 வீட்டில் வாசிங்க. ஆரம்பத்தில் வாசிங்க வசனத்தை. சகரியா பக்கம் அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணுவாங்க? ஒருவேளை இது அற்பமா இருக்கும், நான் சொல்றது உங்களுக்கு அற்பமா இருக்கு, ஆனா அதை அசட்டை பண்ணாதீங்க. இதை அசட்டை பண்ணாதீங்க. நீங்க ஆரம்பித்து பாருங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, கர்த்தரை தனியா ஆராதிக்க துதிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு சிலர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நான் சொல்வேன், நீங்க என்ன பண்ணுங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிஸ்டர் ஆங்காச்சு என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டர் ஆங்காச்சு என்ன பண்ணுவோம், பசங்க கம்ப்யூட்டர் ஆங்காச்சு என்ன பண்ணுவோம், ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படிதானே? அந்த மாதிரி உங்க ஆராதனை என்ன பண்ணுங்க, ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, ரீஸ்டார்ட் பண்ணுவோம் ஆராதனையை. ஆமே, ஹேங் ஆயிருக்குது அது. ஆமா, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அதை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். சங்கீதம் 29:2 நீங்க அங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கோம். 22:9 பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த தானா வந்துருங்க. ஆண்டவருடைய வார்த்தை யார ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கணும், வாழ்க்கை என்ன இருக்கும், பரிசுத்தம். பக்கத்துல சொல்லுங்க, என்ன இருக்கும், பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தத்தோடு ஆராதிப்பான் அவன். ஏன்னா அவன் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, அவனை தொழுது கொள்ளுறாங்க. அவனுடைய வாழ்க்கையை அவனை ஸ்டார்ட் பண்ணி அவன் ரீஸ்டார்ட் பண்ணி அவன் முன்னேறிக்கிறான். அவன் வாழ்க்கையில இருக்கும் பரிசுத்த அலங்கத்தோட கர்த்தரை என்ன பண்ணுவான், அவன் தொழுது கொள்வாங்க. அது மாத்திரம் இல்ல, 1:14-21 பரிசுத்த அலங்கத்தோட வரும்போது என்ன பண்ணுவான், ஆண்டவர் ஏதாவது கொடுக்கணும் உள்ளமானது இருக்குமா, கர்த்தர் கொடுக்கணும்ன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள வந்துருமா. கர்த்தர் நாமத்தை மகிமையுள்ளதாக. சங்கீதம் 80:18 நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை காண்பிக்கிறேன். 80:18 வசனத்தை வாசிங்க. ஆமென். பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல ஒருவேளை இந்த 2022ல வாஷர் சர்வீஸ்ல ஒருவேளை அப்படின்னு போட்டு போறாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்க, லைவா அலைவா இருக்கீங்களா, டெட்டா இருக்கீங்கன்னா யாருக்கு தெரியும்? ஸ்பிரிச்சுவல் லைஃப் எங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட பார்த்தா நல்லா மேக்கப் போட்டு பல தான் இருக்கும், அப்படிதானே? ட்ரெஸ் எல்லாம் நல்லா செம்மையா தான் இருக்குது. ஆனா உள்ள தெரியும் அது லைவா இருக்கா இல்ல டெட்டா இருக்குதான்னு. ஆனா ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவரை ஜெபம் பண்ண உயிர்ப்பிய மாட்டாரு. உங்க ஆதி அன்புகளை எனக்கு கொண்டு வாங்க கர்த்தாவே. அப்போது நான் என்ன பண்ண மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். இந்த கர்த்தரை நீங்க ஆராதிக்கணும், கர்த்தர் நாமத்தை பயன்படாத அதே மற்றவங்களை பார்க்காதீங்க. மற்றவங்க நீங்க சங்கீதம் 79:6 நீங்க மற்றவங்களாம் பார்க்காதீங்க. ஒரு நாள் என்ன ஆகும், அந்த அவெல்லாம் அழியும். விக்கிரங்களை ஆராதிக்கணும்னா கர்த்தர் கொண்டு வருவார் வேணும் சொல்லுது. சங்கீதம் 79:6 சொல்லுது. கர்த்தர் ஆனா நம்மை ஆராதிக்கும் போது நீங்க ஆராதித்து கர்த்தருடைய ஆசைக்கு போது உருவாகும் 4:19 ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் கர்த்தரா பண்ணுவாராம், ஆராதிக்கும்படி செய்வாராம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா எனக்கு விரோதமாக எந்த சுருபத்தையும் நீ வணங்காத, எதுவுமே பண்ணாத, என்ன மாத்த நீ ஆராதனை பண்ணு சொன்னாரு. கர்த்தர் நாமத்தை பயன்படாதாக நேரம் வேகமா நடந்து போறேன். நீங்க யாத்ராம 4:31 பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து சொல்லி ஆண்டவரை தொழுதுகள் கர்த்தர் தம்மை ஜனத்தை சந்தித்தார், கர்த்தர் என் மகளை சந்தித்தார், கர்த்தர் என் மகனை சந்தித்தார், கர்த்தர் என் கணவனை சந்தித்தார், கர்த்தர் என் மனைவியை சந்தித்தார், கர்த்தர் என் குடும்பத்தை சந்தித்தார்னு சொல்லி கர்த்தர் மேல் விசுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. எப்போது விசுவாசம் உண்டாகும், அவரை தொழுது கொள்வார்கள். கர்த்தரை தொழுது வாழ்க்கையில என்ன கொண்டு வருவான்னா, மற்றவங்க விசுவாசிக்கிறவர்களாக கொண்டு வருவாங்க. அதை கண்டு மற்றவங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீ விசுவாசி சொல்ல வேண்டியதே இல்லை. அவன் ஆராதிக்கணும், அவனுக்குள்ள
உள்ள கர்த்தர் அவனை பார்த்து மற்றவங்க விசுவாசிப்பாங்க. கர்த்தர் இவனுடைய ஆராதனை கேட்டார், இவன் உபத்திரத்தை பார்த்தார், இவன் ஜபத்தை கேட்டார், இவன் கண்ணீரை கண்டார், இவன் நெருக்கத்தை பார்த்தார் சொல்லி ஆண்டவர் அவனை என்ன பண்ணுவார், விடுதலையாக்கினார் என்று சொல்லி விசுவாசம் தானாக கர்த்தர் நாமத்தில் பயன்படுத்தார். கடைசியாக ஒரு குறிப்பை மாத்திர சொல்லி நான் கடந்து போகிறேன். 5ஆவதாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அவன் தொழுது கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 1 - 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவன் சொன்னது God proclaim calling. ஆண்டவர் அவனை வந்து அழைத்தார். அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிய தேசத்துக்கு போனாரு. உன் இனத்தை விடுப்பா, சும்மா இனம் பேசுற இனத்தை விடு, ஆண்டவரை அறியாத இனம் விடு. இந்த 2022 முதல் வாரத்துல கர்த்தர் சொல்றது எல்லாத்தையும் விடு. ஆண்டவர் அறியாத இனத்தை போய் ஏன் இருக்கிற, விடு விடு, உன் வீட்டை விடு, நான் உனக்கு காண்பை தேசத்துக்கு நீ வா. உன் என்ன பண்ண, பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த நீ இருப்ப, ஆசீர்வாதமா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசைப்பை, உன்னை சபிக்கிறவன சபிப்பை, பூமியில் உள்ள சகல வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத் அவனோட புறப்பட்டான். ஆரை விட்டு புறப்பட்டான். 75 வயசுல 75 வயசு உள்ள ஆளா ஆண்டவர் கூப்பிட்டாரு. இன்னைக்கு 75 வயசு உள்ள ஆளுங்க எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு தெரியல. அவ்வளவு வயசாகும்போது ஆண்டவர் வராதீங்க. நான் சொன்ன மாதிரி உலகத்துக்கு போய் சொல்ல முடியாது, சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப உங்களை கர்த்தர் கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. பக்கத்து பட்ச கர்த்தர் உங்களை இப்போ கூப்பிடுறாரு. எதுக்கு? ஒரு ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமாக ஆண்டவருடைய God's proclaim his calling. அவனை கர்த்தர் என்ன பண்ணாராம், அதனாலதான் அவன் வந்து தொழுது பண்ணாங்க. 75 வயசு ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு வாப்பாட்டார், எல்லாத்தையும் விட்டு வந்தான். அவன் வந்து ஆண்டவருக்கு பலிபீடத்துக்கு கர்த்தர் தொழுது பண்ணான். இந்த ஆண்டவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே அப்படின்னு கர்த்தர் தொழுது பண்ணார். அது மாத்திரம் இல்ல, நீங்க வந்து வாசிப்பீங்களா இதே அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது அவன் ஒரு பலிபீடம் கட்ட சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இரண்டாவது அவனுடைய God's promise to his generation. கர்த்தர் அவன் கீழ்ப்படுத்தான். பாருங்க, கூப்பிட்டதுக்கு வந்தா பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னாரு, நீ வந்தல்ல, உனக்கு மாத்திரம் இல்ல, உன் சந்ததிக்கே இந்த இடத்த பாருங்க. ஹல்லேலூயா. உன் சந்ததி எப்படி இருக்குமா, ஆசீர்வாதமான இடத்துல இருப்பாங்க. அதுதான் ஒரு அர்த்தம். உன் சந்ததி எப்படி இருக்கும், அங்கங்க அலையறது இல்ல, பாவம் தேவனம் ஓடுற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கும் இஸ்ரவேல யாராலும் தாக்க முடியாதுங்க. டைம் இல்லை சொல்றேன் சாட்சி. அவங்க விரோதமா ராணுவம் வந்தது. ஆனா ஒரே நைட்ல எப்படிதான் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. எப்படி ஒரே நைட்ல அவனை சுத்தி இருந்த எனிமி எப்படி அவன் காலி பண்ணான்னு இது வரைக்கும் உலகத்துல உள்ள எந்த நாட்டுக்கு தெரியல. கர்த்தர் அவங்களுக்காக இறங்கி எல்லாத்தையும் ஆகணும். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், பொழுது விடுத்த இஸ்ரவேலே காலி. அப்படி சுத்திட்டு அவங்க இஸ்ரவேல்ல போது விடும் போது சுத்தி இந்த சத்ரு எல்லாம் பெடமா இருந்தாங்க. தவிர அவருடைய ஆயுதங்கள் பேக் டேக் எல்லாம் காலி. இஸ்ரவேல் இன்னும் இருக்குதுங்க. ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேலை சூழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜனத்தை கர்த்தர் சூழ்ந்திருக்கிறார். உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த அழைப்பிலே வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததிக்கு கர்த்தர் தருவார். மூணாவதாக பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணா, வாசிங்க 17. God's protected his family. ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் குடும்பத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன கொன்னுடுவாங்கப்பா, நீ சகோதரன் சொல்லிடு அப்படின்னு சொல்லி போனான். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த ராஜாவோட, எகிப்து ராஜாவோட இடைப்பட்டு குடும்பத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவரை தொழுது கொள்வது. ஏன் ஆபிரகாம் தொழுது கொண்ட அவங்க வழியில அவனுக்கு தெரியும், கர்த்தரை தொழுது கொண்ட எனக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தரை நான் தொழுது கொள்கிறேன், எனக்கு வாக்குறுத்தம் கொடுத்திருக்கார். கர்த்தரை நான் தொழுது கொள்கிறேன், அவர் என்னை பாதுகாக்கிறார், என் குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார்.
சாராளுக்கு நல்ல ஒரு ஆஃபருங்க, ஃபாரின் ஆஃபர். ஃபாரின் இல்லையா, எகிப்து ராஜா கிங் குயினா நல்ல ஆஃபர். அந்த ஆஃபர் என்ன பண்ணா, வேணான்னு சொல்லிட்டா. அப்படிதானே எத்தனை பேர் ஆஃபர் வந்தா போயிடுவீங்கன்னு தெரியல. எந்த ஆஃபர் கொடுத்தாலும் போயிடாதீங்க. யார் ஆஃபர் வரும், உலகத்தான் அப்படியே ஆஃபர். அவங்க கண்ணுக்கு நம்ம தான் அழகா தெரியும், உலகத்தானே நம்ம தான். அந்த ராஜாவுடைய சமயத்தை வந்து பார்த்தா எல்லாரும் அவளை பத்தி அப்படியே புகழுறாங்க. ராஜா கேட்டவங்க எல்லாம் புகழுறாங்க. சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி முடிவு பண்ணிட்டான். யாரை என்ன எகிப்து பொண்ணு இல்ல, அவ வந்து புறஜாதியாக எபிரேயர் ஆபிரகாமுடைய மனைவி சந்ததி வேற டிஃபரெண்ட். அந்த எகிப்து தேசத்திலேயே அவளுக்கு ஒப்பான யாருமே இல்லை. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான அவருக்கு ஒரே சந்தோஷம். ஒரு ஆஃபர் கொடுத்தாரு, குயின் ஆஃபர் கொடுத்துட்டாரு. ஆனா அதுக்கெல்லாம் மயங்கவே இல்லை. உலகத்துல மயக்குவாங்க, கடைசி காலத்துல மயக்குவாங்க. எப்படிதான் அவங்க வேலை செய்யற இடத்துல வந்துருவாங்க, எப்படிதான் வருவாங்க, படிக்கிறதுல வந்துருவாங்க, எப்படிதான் வந்து தெரியாது. பெண் பிள்ளைங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆண் பிள்ளைங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். வாலிபரும் எங்க போனாலும், எங்க போறோம் டாஸ்க், வேலை செய்ய போறோம், எங்க போறோம் படிக்க போறோம், டாஸ்க், அவ்வளவுதான். உனக்கு என்ன பண்ணணும் என்றதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அந்த எந்த இடத்தோட நான் ஒரு காரியத்தை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரூத்தை குறித்த பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆகல, ஆனா இப்போ அதை ஆபடுத்துறாரு. ரூத்துக்கு பாருங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டு வந்தா, உன்னுடைய ஜனம் ஏன் ஜனம் சொல்லிட்டு வந்தா. ஆனா அந்த ஜனத்துக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாரு ஆண்டவர். என்னன்னா, புருஷை இறந்துட்டானா அவனுடைய தம்பி என்ன பண்ணலாமா, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா. அந்த மாதிரி தாம வந்து 2 பசங்களும் இறந்துருவாங்க. ஆனா அவங்க அப்பா மாமனாரையே வந்து கல்யாணம் பண்ணிப்பான், வேற யாருமே கிடையாது. ஆனா அவனுடைய அந்த சந்தையில இயேசு வந்திருக்கிறாரு. சரிங்களா, ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். ரூத்து பாருங்க, எதுவுமே தெரியாதுங்க, அதுல வந்துட்டான். ஆனா அந்த 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 கோட்பாடு, ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள், கட்டளைகள் இதெல்லாம் தெரியாம அவள் வந்தா, அந்த இடத்துல சேர்ந்தா, அந்த இடத்துல இருந்தா என்ன நடந்ததுன்னா, அவளுக்கு போவாசை கர்த்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவளுக்கே அது வந்து சொல்லவே இல்லை, கர்த்தர் சொல்லவே இல்லை, எங்க இடத்துல ஒரு சட்டம் இருக்கு, சரி நீ வா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவளுடைய உறுதியை பார்த்து அவ விட மாட்டா, இனிமேல் அதை குறித்து பேசக்கூடாது, மரணமே அவளுக்கு பிரித்தாங்க. 8 வரைக்கும் போயிட்டாலும் தான் விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் போய் வேலை செய்து வந்த பிறகுதான் சொன்னா, நீ வேலை செய்யற உனக்கு முறையும் முடியாம இதுவா இருக்கு, அப்பதான் சொன்னா தவிர அதுக்கு சொல்லவே இல்லை. அப்பாடவுல நம்ம இந்த இனத்துல இருக்கும். ஆனால் எந்த ஆஃபர் வந்தாலும் போயிடாதீங்க. ரட்சிக்கப்பட்டவங்களோட வாழ்ந்தீங்கன்னா கஷ்டமான சந்தோஷமா இருப்பீங்க, ஒண்ணு இல்லைன்னா சந்தோஷமா இருப்பீங்க. ரட்சிக்கப்படாதவங்களோட வாழவே முடியாது உலகத்துல. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ற, சிலுவை உங்க பக்தினால ரட்சிங்க, உங்க பக்தினால மனைவிய ரட்சிங்க. அதுதான் பேரு சொல்றாரு. அதுதான் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் லைஃப். ஆனா நாம எந்த ஒரு தவறான ஆஃபர் வந்தாலும் போயிடாதீங்க. கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். சாரா அந்த முடிவு எடுக்க போய் 75 years old ready man, I'm getting a good offer from king அப்படின்னு சொல்லல. 75 வயசான கிழமை இப்போ எனக்கு ஒரு கல்யாணமே நடக்க போதியா, ராஜாவே நாட்டுக்கு ராணியாக போறியா அப்படின்லாம் சொல்லி அவ போல. அவளுக்கு தெரியும், கர்த்தர் என் கணவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கணவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் என் கணவனோடு இருந்து என்னை பாதுகாக்கிறார், குடும்பத்தை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் கர்த்தர் அப்படிதான் வைத்து என்ன ஆனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் பைபிள்ல பாத்தீங்கன்னா நீங்க 12 நீங்க 13ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் எப்படி ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் பார்த்தானா. 4ஆம் வசனத்தை கர்த்தரே அவன் என்ன பண்ண நாமத்தை தொழுது கொண்டானா. நீங்க ஆதியாகமம் 24:35 பாத்தீங்கன்னா, என் எஜமானாகிய ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலியேசர் எஜமானாகிய ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாராம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை அவன் தொழுது கொண்டான். ஆண்டவருடைய சத்தத்துக்கு எல்லாத்தையும் விட்டு வந்தான். ஆண்டவர் அவனை வாக்கு பண்ணி அவனை கர்த்தர் பாதுகாத்து அவனை ஆசீர்வதித்தார். எல்லாரும் நான் முடிவுமா கர்த்தர் சாரி ஒரு 25 minutes இன்னும் சண்டே கிளாஸ்னால 1 hour தான் பேசினேன். ரொம்ப நேரம் நான் பேசல, 1 hour தான் பேசினேன். உங்களுக்கு ப்ரோஜனம் இருந்ததா? ஏன்னா உங்களுக்கு தெரியணும், வசனம்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நீங்க அந்த பிளெஸிங் அனுபவிக்க முடியும். முதல்ல நான் என்ன சொன்னேன், கீவேர்டு கர்த்தருடைய. அப்ப யாரா இருக்கிறோம் அதை சொல்றது, அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இது என் ஜனமா அப்படின்னு சொல்றதுக்கு அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்மளும் என்ன பண்ணணும், கர்த்தர் என் தேவன் என்று நம்மளும் அவருடைய எங்க பக்கம் சொல்லணும். அவர்களும் சொல்லுவார்கள். கர்த்தர் எவ்வளவு நம்பிக்கை நம்ம. முதலாவதாக தொழுது கொள்ளுங்க, என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. சொல்லுங்க, முதல்ல தொழுது கொள்ளுங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் அவங்கள
ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக தொழுதுக்குள் என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து என்ன மாறணும்? கிஃப்டட் மேன் கிஃப்டட் உமனா மாறிடுவோம். ஹல்லேலூயா. மூணாவதாக தொழுதுக்குள்ள என்ன பண்ணோம்? விண்ணப்பம் பண்ணோம். பதவி பத்தியில ஜெபம் பண்ணணும். அவரை ஆராதிக்கணும். அவர் ஜெபிக்கிற வாழ்க்கையில் அவர் என்ன பண்ண நன்மையெல்லாம் செய்வாரு. அந்த கத்த செய்த நன்மைகளை என்ன செய்வீங்க? ரட்சிப்பின் பார்த்துட்டு ஊர் ஊரா போவீங்க, தெரு தெருவா போவீங்க, வீடு வீடா போவீங்க, உலகமா போவீங்க. எதுக்கு நாங்க சொல்றோம், வெள்ளப்பட போட்டு வேண்டியா போ, வீடு வீடா போய் பிச்சை எடு போ, அப்படிதான் சொல்லுவாங்களாம். பழைய ஆளுங்க சொல்லுவாங்க. பாஸ்டர் சொல்லுவாரு, சொல்றையா சொல்லுவீங்க, சாப்பிட்டு சொல்லுவீங்க, பிச்சை எடுக்க போக மாட்டாங்க. கத்த செய்த நன்மையை பாரு 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 பாரு. ஹல்லேலூயா. கத்த செய்த நன்மையை பாரு பாரு. காண்பிக்க போவாங்க. கத்தர் அப்படியே நம்ம ஊர் ஊரா கொண்டு போவாங்க. கத்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார். நாலாவதாக அவரை நம்ம தொழுது கொள்வது. இது வரைக்கும் நான் ஆரம்பிக்கலங்க, ஆரம்பிச்சு ஷட் டவுன் ஆயிடுச்சுங்க, டெட் ஆயிட்டுங்க. டோன்ட் வரி, ஸ்டார்ட் பண்ணுங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் ரீஸ்டார்ட் பண்ண போறேன் என் வாழ்க்கைய, என் ஆவிக்குரிய வாழ்க்கைய. இந்த வருஷத்துடைய முதல் மாதம் முதலாவது வாரத்தை இந்த 2வது தேதியில நான் மீண்டும் தொடங்க போறேன். அவரை தொழுது கொள்ள போறேன், அவரை ஆராதிக்க போறேன். அவருடைய சமூகத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை அசட்டை பண்ணாம இருக்கலாம், அற்பமா இருக்கலாம், கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதை கண்டு மற்றவர்கள் விசுவாசிப்பார்கள். ஆஹா, லைஃப் மாறிச்சடா சொல்லி. 4வது 5வது அவரை தொழுது கொள்ளுகிற ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், அவனை அழைத்தார். ஆண்டவர் இன்றும் வேற எதுல இன்னும் ஆண்டவர்கிட்ட எனக்கு தொழுது அனுபவம் இல்லை, நான் உங்களை இன்னைக்கு கூப்பிடுறாரு, எழுதி வச்சுங்க. இதுதான் இன்றைய ரட்சிப்பினால், இன்றைய ரட்சணை நாள். ஹல்லேலூயா. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு டே ஆஃப் சால்வேஷன். ஆண்டவர் உங்களை கூப்பிடுறார். நீ எந்த ஜனமா இருந்தா, எந்த இனம் வந்தாலும் கவலைப்படாத, இன்னைக்கு வா, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தர் உன்னை ரட்சித்து உனக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் நீ உனக்குள்ள சந்ததிக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்த வைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை ரட்சித்து உன்னை பாதுகாப்பார். கர்த்தர் உன்னை ரட்சித்து உன்னை ஆண்டவர் உன்னை செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவர் உன்னை கூப்பிட்டு அவர் நீ தொழுதபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கதை சொல்ல முடியாது. எத்தனை பேர் கற்றுக் கொண்டீங்க? ஆமென். போகும்போது சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தொழுது கொள்கிறேன், அவர் என் தேவனா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் நாமே இந்த வருஷத்துல இந்த முதல் வாரத்துல கர்த்தர் என்னோட பேசினார், என்னோட கர்த்தர் இடைப்பட்டார். அவருக்கே கனம், அவருக்கே மகிமை, அவருக்கே துதி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கவலைப்படாத, நீ நம்பி வரலாம். ஆண்டவருடைய நம்பிக்கை வரலாம். உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் விட்டு விலக மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ தலை குனிய மாட்ட, கர்த்தர் உன்னை கூட இருக்கிறத நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை அருமையா இருக்கும். ஆண்டவரை நம்பி வந்து பாரு. உன் வாழ்க்கை செழிப்பா, உன் வாழ்க்கை சமாதானமா, உன் வாழ்க்கை சந்தோஷமா, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா கர்த்தர் வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உனக்கு அவரே கேரண்டி. உனக்காக வழக்காடுவார், உனக்காக பேசுவார், உனக்காக நிற்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எல்லைக்குள்ளே இருந்துரு, அவருடைய பவுண்டரிக்குள்ளே இருந்துரு. கர்த்தர் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உமக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரே சின்ன பல்லவி படமா உமக்கு கனமும் மகிமையாவும் அவருக்கு கிறிஸ்துவுக்கு செலுத்துவோம் யாவும் மகிமை. We give all the glory to Jesus. Oh, I tell his love. Hallelujah. படமா We give all the glory to Jesus and tell of his love, his wonderful love. We give all the glory to Jesus and tell of his wonderful love. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்தேசுவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றும் இயேசுவுக்கே. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்தேசுவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றும் இயேசுவுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் கனமும் நாம் அவருக்கே செலுத்தும்படியாக அவரையே தொழுது கொள்வோம்.
ஹalleluya. கர்த்தருடைய மகிமை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கர்த்தருடைய கருத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கர்த்தருக்கே செலுத்துவோம். இதனால கேட்ட வார்த்தைப்படியே கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே கூட இந்த முதல் ஆண்டு 2022 முதல் மாதத்திலே ஜனவரி மாதத்திலே இந்த அது செகண்ட் டே அது முதல் கர்த்தருடைய அன்றைய நாளிலே எங்களை கூட்டி சேர்த்து எங்களை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் கொடுக்கவும் அன்றைய வார்த்தை கேட்கவும் எங்கள் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரே கத்தா அவர்கள் என்னை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் சொல்கிறேன். ஆகவே நாங்கள் எல்லாம் உம்முடைய ஜனமாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் உண்மை தொழுது கொள்கிறோம்ப்பா. நீர் எங்கள் தேவனாக இருக்கிறப்பா. இந்த தேவனை தொழுது கொள்கிற தேவனப்பா. இந்த தொழுது கொள்கிற தேவன் சதாக்கள் உயிரோடு இருக்கிற தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும் போது நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அப்பா. இந்த தொழுதுகளை நாங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அதுவரை நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். கடைசி வரைக்கும் தங்களை ரட்சிப்பீராக என்னை கைவிட மாட்டீரப்பா. வரம்பெற்ற மாற்றுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மை ஆண்டவரை ஆராதி ஜெபிக்கிற தனி அனுபவத்தை காட்ட எங்களுக்கு தருகிறப்பா. இந்த வாரத்திலே அந்த ரீஸ்டார்ட் பண்றீங்க ஆண்டவரே. ஆண்டவரே திரும்ப புதுப்பிக்கிறீங்க ஆண்டவரே. அதை மக்களை ஆண்டவரே கத்தாவை சந்தித்து ஒவ்வொருக்கும் அந்த உணர்வை கத்து கத்த செய்வதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே இயேசுவே இதோ ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே தோல்வி கொள்ளுங்க மக்களுடைய ஆண்டவரே கத்தாவை செய்கிற அவங்க வாழ்க்கையை பார்த்து அநேகர் விசுவாசிக்க போகிறார்கள் அப்பா. கத்த செய்த நன்மையை கொண்டு ஊராக போக போகிறார்கள், சாட்சி சொல்ல போகிறார்கள்ப்பா. கத்த இதெல்லாம் செய்தார், கத்த இதெல்லாம் செய்தார் என்று ஆண்டவரே ரட்சிப்பின் பாதத்தை ஏற்றி கொண்டு போக போகிறார்கள் ஆண்டவரே. ஆபிரகாமை அழைத்த தேவனானவரே எங்களுக்கு நாளை கூட எல்லாத்தையும் விட்டு வர சொல்லுங்கப்பா. கர்த்தரை நம்பி வர சொல்லுங்கப்பா. நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நீ சொன்ன ஆசீர்வாதம், நீ தரிசனமாகுவீர் ஆண்டவரே. கர்த்தா நீ தரிசனமாகி இடத்தை கொடுப்பீர் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே நீ கூட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவீராக, யுத்தம் பண்ணுவீர் ஆண்டவரே, பாதுகாப்பீர் ஆண்டவரே. அப்படியாக நாளையோடு பேசுகிறே, அவனை ஆசீர்வதித்து ஐஸ்வர்ய சம்பளம் மாற்றுகிறே. இந்த ஆண்டவரே கர்த்தா நாளிலே கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்திலே இந்த ஆசீர்வாதம் ஜனங்க மேல பலிப்பதாகப்பா. மேலே சிலுவை ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கரமாக இப்போதே அமர்ந்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுப்புவோம். இப்போதே இந்த கரம் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்வதாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே இதை பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டவர்களுக்கு அதே ஆசீர்வாதம் உண்டாவதாகப்பா, உண்டாவதாக. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை ஆசீர்வதித்து கர்த்தர் தொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவின் நாமத்திலே. பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவின் நாமத்திலே. பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவின் நாமத்திலே. சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவின் நாமத்திலே. தயவை பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவின் நாமத்திலே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவின் நாமத்திலே. கர்த்தருடைய ஆண்டவருடைய சித்தத்தை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய வழிகளை பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே பிரசன்னாக ஆசீர்வதித்து வரங்களை அலங்கரித்து வழிநடத்துகிறார். அதை கொடுத்த ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் துதிகரமாக கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவே கர்த்தரை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விஷ் யூ ஹேப்பி நியூ இயர்.